வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் அத்தியாயம் 22 தெய்வ பிராபல்ய வர்ணனம் விதியின் வன்மையை சொல்வது. द्वाविंशः सर्गः 22வது சர்க்கம். தெய்வ பிராபல்ய வர்ணனம் விதியின் வன்மையை சொல்வது. அத்தம் யதயாதீனம் சவிசேஷம் அமர்ஷிதம் ஸ்வசந்தமிவ நாகேந்திரம் க்ரோத விஸ்வாரி தீக்ஷணம் ஆசாத்ய ராம சௌமித்ரிம் சுஹ்ருதம் भ्रातरं பிரியம் வாச்சேதம் ச தைர்யேன தாரயன் சத்வமாத்மவான். अथ अनंतरम सह अंद आत्मवान विवेकशालियागिय रामः श्रीरामर सत्वम पिरवि उत्तम गुणत्ते தைரியேன மன அமைதியால் தாரையன் நன்கு விளங்க காட்டுகின்றவராய், வியதையா மனச்சஞ்சலத்தால் தீனம் பரிதபிக்கின்றவராய், அமர்ஷித்தம் குற்றத்தை க்ஷமிக்க மனம் வராதவராய், குரோத விஸ்வாரி தீக்ஷணம் கோபத்தால் விரிந்த கண்களுற்றவராகி, நாகேந்திரமிவ சர்ப்பராஜனை போல் ஸ்வசந்தம் பெருமூச்செறிந்து கொண்டிருந்தவரும், பிரியம் எப்பொழுதும் மனம் கோணாத வண்ணமாய், சுஹ்ருதம் ஹிதத்தையே நாடியவராய், ச விசேஷம் தமையனாருக்கு சுஷ்ரூஷை செய்வதை விட மேம்பட்டது எதுவும் ஒன்றுமில்லை எனும் ஸ்வபாவ விசேஷ குணம் உடையவரும், பிராத்தரம் தம்பியுமான தம் அந்த சௌமித்ரீம் லக்ஷ்மணரை ஆசாத்திய நோக்கி இதம் பின்வருமாறு உவாச்ச திருவாய் மலர்ந்து அருளினார். அனந்தரம் அந்த விவேகசாலியாகிய ஸ்ரீராமர் பிறவி உத்தம குணத்தை மன அமைதியால் நன்கு விளங்க காட்டுகின்றவராய், மனச்சஞ்சலத்தால் பரிதபிக்கின்றவராய், குற்றத்தை க்ஷமிக்க மனம் வராதவராய், கோபத்தால் விரிந்த கண்களுற்றவராகி, சர்ப்பராஜனை போல் பெருமூச்செறிந்து கொண்டிருந்தவரும், எப்பொழுதும் மனம் கோணாத வண்ணமாய் ஹிதத்தையே நாடியவராய், தமையனாருக்கு சுஷ்ரூஷை செய்வதை விட மேம்பட்டது எதுவும் ஒன்றுமில்லை எனும் ஸ்வபாவ விசேஷ குணம் உடையவரும், தம்பியுமான அந்த லக்ஷ்மணரை நோக்கி பின்வருமாறு திருவாய் மலர்ந்து அருளினார். நிக்ருஹ்ய ரோஷம் சோகம் ச தைரியமாஸ்ரித்ய கேவலம் அவமானம் நிரஸ்யேமம் கிருஹீத்வா ஹர்ஷமுத்தமம் உபக்லுப்தம் ஹி யத்கிஞ்சித் அபிஷேகார்த்தமத்யமே சர்வம் விசர்ஜய க்ஷிப்ரம் குரு காரியம் நேரத்யயம். க்ஷிப்ரம் தட்சணமே ரோஷம் சினத்தையும் சோகம் ச மனச்சஞ்சலத்தையும் நிக்ருஹ்ய முற்றிலும் வென்று கேவலம் சாதாரணமாய் ஜனங்களிடத்தில் உண்டாகாதாகிய தைரியம் மன அமைதியை ஆசிரித்திய அடைந்து, இமம் இந்த அவமானம் அநாதரணையை நிரஸ்ய சிந்தையில் நினைக்கவும் அனர்ஹம் என முற்றிலும் மறந்துவிட்டு, உத்தமம் சர்வோத்கிருஷ்டமாகிய ஹர்ஷ மன திருப்தியை கிருஹீத்வா அடைந்து, மே எனக்கு அபிஷேகார்த்தம் பட்டாபிஷேகத்திற்கு உபக்லுப்தம் உரியதாகிய யத் கிஞ்சித் ஹி எது ஒன்றோ அது சர்வம் எல்லாவற்றையும் விசர்ஜய நீ திருநீகரிப்பாயாக. அத்ய இப்பொழுது நிரத்யயம் சர்வ ஸ்வப்பிரயோஜனம் என்பதே எதுவும் இல்லாததாகிய காரியம் தர்ம அனுஷ்டானத்தை குரு நீ ஏற்றுக்கொள்வாயாக. தட்சணமே சினத்தையும் மனச்சஞ்சலத்தையும் முற்றிலும் வென்று சாதாரணமாய் ஜனங்களிடத்தில் உண்டாகாததாகிய மன அமைதியை அடைந்து, இந்த அநாதரணையை சிந்தையில் நினைக்கவும் அனர்ஹமென முற்றிலும் மறந்துவிட்டு, சர்வோத்கிருஷ்டமாகிய மன திருப்தியை அடைந்து, எனக்கு பட்டாபிஷேகத்திற்கு உரியதாகிய எது ஒன்றோ அது எல்லாவற்றையும் நீ திருநீகரிப்பாயாக. இப்பொழுது ஸ்வப்பிரயோஜனம் என்பதே
எதுவும் இல்லாததாகிய தர்ம அனுஷ்டானத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக. சௌமித்ரே யோபிஷேகார்த்தே மம சம்பார சம்பிரமः அபிஷேக நிவృత్త్యர்த்தே சோஸ்து சம்பார சம்பிரமः. சௌமித்ரே லக்ஷ்மணா, மம எனது அபிஷேகார்த்தே பட்டாபிஷேக விஷயத்தில் சம்பார சம்பிரமः பொருட்களை சேர்க்க உற்சாகம் யஹ யதுவோ சஹ அதே அபிஷேக நிவృత్త్యர்த்தே அபிஷேகத்தை விட்டு காட்டிற்கு செல்லும் விஷயத்தில் சம்பார சம்பிரமः அஸ்து பொருட்கள் சேர்ப்பதில் உற்சாகம் விளங்கட்டும். லக்ஷ்மணா, எனது பட்டாபிஷேக விஷயத்தில் பொருட்களை சேர்க்க உற்சாகம் எதுவோ அதே அபிஷேகத்தை விட்டு காட்டிற்கு செல்லும் விஷயத்தில் பொருட்கள் சேர்ப்பதில் உற்சாகம் விளங்கட்டும். யஸ்ய மதபிஷேகார்த்தே மானசம் பரிதப்யதே மாதா மே ச யதா ந ஸ்யாத் ச விஷங்க ததா குரு. மதபிஷேகார்த்தே என்னுடைய பட்டாபிஷேக விஷயத்தில் யஸ்யாஹா எவளுடைய மானசம் மனம் பரிதப்யத்தே நொந்து கிடக்கின்றதோ அந்த மே எனது மாதா தாய்மார்களில் ஒருத்தியாகிய சா அவள் யதா எவ்வண்ணம் ச விஷங்கான கொஞ்சமேனும் ஐயப்படாதவளாய் சியாத் ஆகுவாளோ ததா அவ்வண்ணம் குரு நீ நடக்க கடவை. என்னுடைய பட்டாபிஷேக விஷயத்தில் எவளுடைய மனம் நொந்து கிடக்கின்றதோ அந்த எனது தாய்மார்களில் ஒருத்தியாகிய அவள் எவ்வண்ணம் கொஞ்சமேனும் ஐயப்படாதவளாய் ஆகுவாளோ அவ்வண்ணம் நீ நடக்க கடவை. தஸ்ய சங்காமயம் துக்கம் முகூர்த்தமபி நோத்சஹே மனசி பிரதி சஞ்சாத்தம் சௌமித்ரேஹமோபேக்ஷித்தும். சௌமித்ரே லக்ஷ்மணா, தஸ்யாக அவளுடைய மனசி மனதில் பிரதி சஞ்சாத்தம் இது விஷயத்தில் உண்டாயிருக்கிற சங்காமயம் மனோரதம் கைகூடுமோ கூடாதோ வெனும் அவ நம்பிக்கையால் விளையும் துக்கம் கஷ்டத்தை முகூர்த்தம் அப்பி ஒரு நிமிஷம் உபேட்சித்தும் பார்க்க அகம் நான் உற்சகேன சகிக்க மாட்டேன். லக்ஷ்மணா, அவளுடைய மனதில் இது விஷயத்தில் உண்டாயிருக்கிற மனோரதம் கைகூடுமோ கூடாதோவெனும் அவநம்பிக்கையால் விளையும் கஷ்டத்தை ஒரு நிமிஷமும் பார்க்க நான் சகிக்க மாட்டேன். ந புத்தி பூர்வம் ந புத்தம் ஸ்மராமிஹ கதாச்சன மாத்ருணாம் வா பிதுர்வாஹம் கிருத்தமல்பம் ச விப்ரியம். மாத்ருணாம் தாய்மார்களுக்காவது பித்துகோவா தந்தைக்காவது இவ்வுலகில் கதாச்சன ஒரு காலும் எப்பொழுதாவது விப்ரியம் விருப்பமில்லாத தொழில் அபுத்தம் ச அபுத்தி பூர்வகமாயும் கிருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது ந இல்லை அகம் நான். புத்திபூர்வம் வா புத்திபூர்வமா என்றால் அல்பம் எள்ளளவும் ஸ்மராமீன நினைக்க மாட்டேன். தாய்மார்களுக்காவது தந்தைக்காவது இவ்வுலகில் ஒரு காலம் எப்பொழுதாவது விருப்பமில்லாத தொழில் அபுத்தி பூர்வமாகமாயும் செய்யப்பட்டிருக்கிறது என்பது இல்லை. நான் புத்தி பூர்வமாயென்றால் எள்ளளவும் நினைக்க மாட்டேன். சத்ய சத்யாபி சந்தஷ்ச நித்யம் சத்ய பராக்கிரமः பரலோக பயாத்பீதோ நிர்பயோஸ்து பிதா மம. நித்தியம் எப்பொழுதும் சத்திய உண்மையையே பேசுபவரும் சத்யாபிசந்தக சொல்லிய சொல் தவறாதவரும் சத்திய பராக்கிரமக எங்கும் தடைபடாத பராக்கிரமத்தை உடையவரும் பரலோக பயாத் ஸ்வர்க்க பிராப்திக்கு ஹானி விளையும் என்கிற மனசஞ்சலத்தால் பீத்தக ச தத்தளித்து கொண்டிருக்கிறவருமாகிய மாமா எனது பிதா திருத்தாதே நிர்பயக கவலையற்றவராய் அஸ்து ஆக வேண்டும்.
எப்பொழுதும் உண்மையையே பேசுபவரும் சொல்லிய சொல் தவறாதவரும் எங்கும் தடைபடாத பராக்கிரமத்தை உடையவரும் சொர்க்க பிராப்திக்கு ஆணி விளையும் என்கிற மனசஞ்சலத்தால் தத்தளித்து கொண்டிருக்கிறவருமாகிய எனது திருத்தாதை கவலையற்றவராய் ஆக வேண்டும். தஸ்யாபி பவேதஸ்மின் கர்மண்யே பிரதி சம்ஹ்ருதே சத்யம் நீத்தி மனஸ்தாபஸ்தஸ்யே தாபஸ்தபேச்சமாம். அஸ்மின் இந்த கர்மணி காரியம் அப்பிரதி சம்ஹ்ருத்தே நிறுத்தப்படாத கஷ்டத்தில் சத்தியம் ந வாய்மை வழுவி போய்விட்டது. இதி என்று தஸ்யபி அவருக்கும் மனஸ்தாபக மன வருத்தம் பவேத் உண்டாகும். தஸ்ய அவருடைய தாபகா ஹி மன வருத்தமே மாம் ச என்னையும் தபேத் தகிக்கும். இந்த காரியம் நிறுத்தப்படாத கஷ்டத்தில் வாய்மை வழுவி போய்விட்டது என்று அவருக்கும் மன வருத்தம் உண்டாகும். அவருடைய மன வருத்தமே என்னையும் தகிக்கும். அபிஷேக விதானந்து தஸ்மாத் சமுஹ்ருத்யே லக்ஷ்மண அன்வயேவாஹமிச்சாமி வனம் கந்தோமிதப் புனः. லக்ஷ்மணா லக்ஷ்மணா தஸ்மாத் ஆகையால் தோ இப்பொழுது அபிஷேக விதானம் அபிஷேக கிரியையை சம்ஹ்ருத்ய முற்றிலும் துறந்துவிட்டு புனக அதற்கு பதிலாய் இத்தக இங்கிருந்து அன்வக்கேவ சர்வாபீஷ்டம் பெற்ற வண்ணமாய் உள்ளம் குளிர்ந்தே வனம் கந்தும் காட்டிற்கு போக அகம் நான் இச்சாமி தீர்மானித்து விட்டேன். லக்ஷ்மணா ஆகையால் இப்பொழுது அபிஷேக கிரியையை முற்றிலும் துறந்துவிட்டு அதற்கு பதிலாய் இங்கிருந்து சர்வாபீஷ்டம் பெற்ற வண்ணமாய் உள்ளம் குளிர்ந்தே காட்டிற்கு போக நான் தீர்மானித்து விட்டேன். மம பிரவ்ராஜநாதத்ய கிருத்தக்ருத்யா நிருபாத்மஜா சுத்தம் பரதமவ்யக்ரம் அபிஷேச்சயிதா ததः. நிருபாத்மஜா ராஜகுமாரியாகும் அவள் ஆத்ய இப்பொழுது மம எனக்கு பிரவ்ராஜனாத் வனவாசம் ஏற்பட்டுவிட்டதால் ததः அக்காரணத்தால் கிருத்தக்ருத்யா மனோரதம் கைகூட பெற்றவளாகி சுதம் திருக்குமாரனாகிய பரதம் பரதனுக்கு அவ்யக்ரம் அனாயாசமாய் அபிஷேச்சயிதா பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பாள். ராஜகுமாரியாகும் அவள் இப்பொழுது எனக்கு வனவாசம் ஏற்பட்டு விட்டதால் அக்காரணத்தால் மனோரதம் கைகூட பெற்றவளாகி திருக்குமாரனாகிய பரதனுக்கு அனாயாசமாய் பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பாள். மயி சீராஜினதரே ஜட்டாமண்டலதாரிணே கதேரண்யம் ச கைகேய பவிஷ்யதி மனசுகம். மயி நான் சீராஜினதரே மரவுரி மான் தோல் தரித்து ஜட்டாமண்டலதாரிணி தலைமயிரை சடையாக செய்து கொண்டு அரண்யம் காட்டிற்கு கதேச்ச போன பிறகுதான் கைகேயாக கைகே அம்மாளுக்கு மனசுக்கம் மன அமைதி பவிஷ்யத்தே உண்டாகும். நான் மரவுரி மான் தோல் தரித்து தலைமயிரை சடையாக செய்து கொண்டு காட்டிற்கு போன பிறகுதான் கைகே அம்மாளுக்கு மன அமைதி உண்டாகும். புத்தி பிரணீதா ஏனேயம் மனश्च சுசமாஹிதம் தம் தோ நார்ஹாமி சங்க்லேஷ்டும் பிரவ்ரஜிஷ்யாமி மாச்சிரம். தோ இவ்விஷயத்தில் ஏன எந்த ஒரு காரணத்தால் அதாவது பித்ருவாக்கிய பரிபாலம் என்கிற காரணத்தால் இயம் புத்திகி இந்த நிச்சயமானது பிரணீதா செய்யப்பட்டதோ மனஹச்ச மனமும் சுசமாஹிதம் அதி உற்சாகத்துடன் இருக்கிறதோ தம் அதை சங்க்லேஷ்டும் நிஷ்பிரயோஜனமாய் செய்ய அருகாமீன நான் ஒப்பேன். சிரம் மா கால விளம்பம் கூடாது. பிரவ்ரஜிஷ்யாமி நான் இதோ காட்டிற்கு செல்ல பிரயாணமாகிவிட்டேன். இவ்விஷயத்தில் எந்த ஒரு காரணத்தால் அதாவது பித்ருவாக்கிய பரிபாலம் என்கிற காரணத்தால் இந்த நிச்சயமானது செய்யப்பட்டதோ
மனமும் அதி உற்சாகத்துடன் இருக்கிறதோ அதை நிஷ்பிரயோஜனமாய் செய்ய நான் ஒப்பேன். கால விளம்பம் கூடாது. இதோ நான் காட்டிற்கு செல்ல பிரயாணமாகிவிட்டேன். கிருத்தாந்தஸ்த்வேவ சௌமித்ரே திரஷ்டவ்யோ மத் பிரவாசனே ராஜ்யஸ்ய ச விதீர்ணஸ்ய புனரேவ நிவர்த்தனே. சௌமித்ரே லக்ஷ்மணா, வித்தீர்ணஸ்ய கையில் கிடைத்த ராஜ்யஸ்ய ராஜ்யத்தினுடைய நிவர்த்தனே ச நழுதலாகிற விஷயத்திலும் புனக அதோடு கூட தூ இப்பொழுது மத் பிரவாசனே ஏவ என் வனவாச விஷயத்திலும் கிருத்தாந்தக ஏவ பூர்வ ஜன்ம கிரியைகளால் தப்பாது அனுபவிக்க வேண்டியதாய் விதிக்கப்பட்டதாகிய விதியே திரஷ்டவ்ய காரணமாக எண்ண வேண்டியது. லக்ஷ்மணா, கையில் கிடைத்த ராஜ்யத்தினுடைய நழுதலாகிற விஷயத்திலும் அதோடு கூட இப்பொழுது என் வனவாச விஷயத்திலும் பூர்வ ஜன்ம கிரியைகளால் தப்பாது அனுபவிக்க வேண்டியதாய் விதிக்கப்பட்டதாகிய விதியே காரணமாக எண்ண வேண்டியது. கைகேய பிரதிபத்திர்ஹி கதம் ஸ்யான் மம பீடனே யதி பாவோ ந தெய்வோயம் கிருத்தாந்தவேதோ பவேத். ஐயம், இதோ இப்பொழுது பாவக சம்பவித்திருக்கிறது. தெய்வக தெய்வ நியமனமாய் கிருத்தாந்த விஹிதக பூர்வ ஜன்ம கிரியைகளால் தப்பாது அனுபவிக்க வேண்டியதாய் விதிக்கப்பட்டதாகிய விதியாய் பவேத் ந யதி இல்லாவிடின் கைகேயாக ஹி கைகேயம்மாளுக்கே மம எனக்கு பீடனை கஷ்டம் விளைவிப்பதில் பிரதிபத்தி எண்ணம் கதம் வேறு எந்த காரணத்தை கொண்டு சியாத் உண்டாயிருக்கக்கூடும். இதோ இப்பொழுது சம்பவித்திருக்கிறது. தெய்வ நியமனமாய் பூர்வ ஜன்ம கிரியைகளால் தப்பாது அனுபவிக்க வேண்டியதாய் விதிக்கப்பட்டதாகிய விதியாய் இல்லாவிடின் கைகேயம்மாளுக்கே எனக்கு கஷ்டம் விளைவிப்பதில் எண்ணம் வேறு எந்த காரணத்தை கொண்டு உண்டாயிருக்கக்கூடும். ஜானாசிஹி யதா சௌம்ய ந மாத்ருஷோ மமாந்தரம் பூத்தபூர்வம் விசேஷோ வா தஸ்யா மயி சுதேபி வா. சௌமிய புண்ணியாத்மாவே, பூத்தபூர்வம் இதற்கு முன் ஏதோ ஒரு பிரசக்தியிலாவது மமவா எனக்கு தானாகட்டும் மாத்ருஷோ தாய்மார்களிடத்தில் அந்தரம் யதா ஒருவருக்கொருவர் பேதம் என்பதும் தஸ்யாஹா வா அவளுக்குதான் ஆகட்டும் சுதே ஔரச புத்திரனிடத்திலும் மயி அப்பி என்னிடத்திலும் விசேஷகா ஹி வாத்சல்ய விஷயத்தில் ஒருவனை விட மற்றவனிடத்தில் அதிகம் குறைவெனும் பேதமும் ந இல்லையென ஜானாசி நீ நன்கு அறிந்திருக்கின்றனை. புண்ணியாத்மாவே, இதற்கு முன் ஏதோ ஒரு பிரசக்தியிலாவது எனக்குதான் ஆகட்டும் தாய்மார்களிடத்தில் ஒருவருக்கொருவர் பேதம் என்பதும் அவளுக்குதான் ஆகட்டும் ஔரச புத்திரனிடத்திலும் என்னிடத்திலும் வாத்சல்ய விஷயத்தில் ஒருவனை விட மற்றவனிடத்தில் அதிகம் குறைவெனும் பேதமும் இல்லை என நீ நன்கு அறிந்திருக்கின்றனே. சோபிஷேக நிவృత్త్యర్థைः பிரவாசார்த்தைश्च துர்வச்சைः உக்ரைர்வாக்யைரஹம் தஸ்ய நான்யதெய்வாத் சமர்த்தயே. தஸ்யாக அவளுடைய துர்வச்சைஹி மொழிவதற்கும் கூடாத உக்ரைஹி வாக்கியஹி மனதை புண்படுத்தும் மொழிகளாலும் அபிஷேக நிவృత్త్యర్థைஹி பட்டாபிஷேகம் தடைப்பட்டதின் காரணங்களாலும் பிரவாசார்த்தைஹி ச கால நியமத்துடன் வனவாசம் ஏற்பட்டதின் காரணங்களாலும் தெய்வா தெய்வ செயலின்றி அந்நியத் வேறொன்றும் ந காரணமாகாதென சக அகம் அந்த நான் சமர்த்தையே உறுதியாய் சொல்வேன். அவளுடைய மொழிவதற்கும் கூடாத மனதை புண்படுத்தும் மொழிகளாலும் பட்டாபிஷேகம் தடைப்பட்டதின் காரணங்களாலும் கால நியமத்துடன் வனவாசம் ஏற்பட்டதின் காரணங்களாலும் தெய்வச் செயலின்றி வேறொன்றும் காரணமாகாதென அந்த நான் உறுதியாய் சொல்வேன். கதம் பிரக்ருதே சம்பன்னா ராஜபுத்ரி ததா குணா ப்ரூயாத் சுப்ராக்ருதேவ ஸ்திரீ மத்பீடாம் பர்த்ரு சந்நிதோ.
பிரகிருதி சம்பன்னா இயற்கையாய் நன்னடக்கை நற்குணம் பூர்த்தியாய் அமையப் பெற்றவளாய் ராஜபுத்திரி ராஜகுமாரியாய் ததா குணா யாவராலும் கொண்டாடப்பட்ட உத்தம குணங்களை பெற்று விளங்கும் அவள் சுப்ராகிருதா முற்றிலும் மட்டு மரியாதை அறியாத நிரக்ஷர குஷியான சாதாரண ஸ்திரீ இவ பெண் பிள்ளை போலாகி பர்த்ரு சந்நிதோ பர்த்தாவின் முன்னிலையில் மத்பீடாம் எனது பீடையை கதம் வேறு எந்த காரணத்தை கொண்டு புரோயாத் பேசினாள். இயற்கையாய் நன்னடத்தை நற்குணம் பூர்த்தியாய் அமையப் பெற்றவளாய் ராஜகுமாரியாய் யாவராலும் கொண்டாடப்பட்ட உத்தம குணங்களை பெற்று விளங்கும் அவள் முற்றிலும் மட்டு மரியாதை அறியாத நிரக்ஷர குஷியான சாதாரண பெண் பிள்ளை போலாகி பர்த்தாவின் முன்னிலையில் எனது பீடையை வேறு எந்த காரணத்தை கொண்டு பேசினாள். यदचिन्त्यं तु तद्दैवं भूतेष्वपि न हन्यते व्यक्तं मयि च तस्यां च पतितो हि विपर्ययः. यत् ஏதொன்று அச்சிந்தியம் எப்படிப்பட்டவனாலும் சம்பவமாயிருக்கும் காரியங்களுக்கு காரணங்கள் அறிய முடியாத வண்ணமாய் பூத்தேஷு அப்பி சராச்சரங்கள் எல்லாவற்றிலும் ஹன்யத்தேன தடைபடுகிறதில்லையோ தத்துத்து அதுதான் தெய்வம் ஈஸ்வர செயல் என்பது. இதற்கு திருஷ்டாந்தம் வியக்தம் பிரத்யக்ஷத்தில் மயீச்ச என்னிடத்திலும் தஸ்யாம் ச அவளிடத்திலும் விபர்யய இடுக்கன் பதிதக சம்பவித்துவிட்டது. ஏதொன்று எப்படிப்பட்டவனாலும் சம்பவமாயிருக்கும் காரியங்களுக்கு காரணங்கள் அறிய முடியாத வண்ணமாய் சராச்சரங்கள் எல்லாவற்றிலும் தடைபடுகிறதில்லையோ அதுதான் ஈஸ்வர செயல் என்பது. இதற்கு திருஷ்டாந்தம் பிரத்யக்ஷத்தில் என்னிடத்திலும் அவளிடத்திலும் இடுக்கண் சம்பவித்துவிட்டது. கஷ்ச தெய்வேன சௌமித்ரே யோத்துமுத்ஸஹதே புமான் யஸ்ய ந கிரஹணம் கிஞ்சித் கர்மணோன்யத்ர திருஷ்யதே. சௌமித்ரே லக்ஷ்மணா யஸ்ய எந்த ஒரு கர்மணக அனுபவத்திற்கு அந்யத்ர வேறு ஏதேனும் ஒரு காரணமாய் கிரகணம் மனதில் சமாதானம் கிஞ்சித் குஞ்சமும் திருஷ்யத்தேன ஏற்படுகிறதில்லையோ அந்த தெய்வேன விதியோடு புமான் மானிடன் கஹாச்ச எவன்தான் யோத்தும் எதிர்த்து போர் செய்ய உற்சகத்தே நினைப்பான். லக்ஷ்மணா எந்த ஒரு அனுபவத்திற்கு வேறு ஏதேனும் ஒரு காரணமாய் மனதில் சமாதானம் கொஞ்சமும் ஏற்படுகிறதில்லையோ அந்த விதியோடு மானிடன் எவன்தான் எதிர்த்து போர் செய்ய நினைப்பான். சுக துக்கே பயக்ரோதோ லாபாலாபோ பவபவோ யச்ச கிஞ்சித் ததா பூதம் நனு தெய்வஸ்ய கர்மதத். யத் எந்த ஒரு சுக துக்கே இன்பத்திற்கோ துன்பத்திற்கோ பயக்ரோதோ வியாதிக்கோ கோபத்திற்கோ லாபாலாபோ லாபத்திற்கோ நஷ்டத்திற்கோ பவபவோ பிறப்பிற்கோ இறப்பிற்கோ கிஞ்சித் கொஞ்சமும் ததா பூத்தம் காரணம் இன்னதென கருத முடியாது விளங்குகிறதோ தச்ச அதுதான் தெய்வஸ்ய ஈஸ்வர செயலின் கர்ம பயன். நனு இது நிச்சயம். எந்த ஒரு இன்பத்திற்கோ துன்பத்திற்கோ வியாதிக்கோ கோபத்திற்கோ லாபத்திற்கோ நஷ்டத்திற்கோ பிறப்பிற்கோ இறப்பிற்கோ கொஞ்சமும் காரணம் இன்னதென கருத முடியாது விளங்குகிறதோ அதுதான் ஈஸ்வர செயலின் பயன். இது நிச்சயம். ऋषयोऽप्युग्र तपसो दैवेनाभिप्रचोदिताः उत्सृज्य नियमांस्तीव्रान् भ्रश्यन्ते काममन्युभिः. உக்ர தபசக ஐம்புலன்களையும் வென்று கடுந்தவம் செய்கின்ற ரிஷயः அப்பி முனிவர்களும் தெய்வேன விதியால் அபி பிரச்சோதிதாக முற்றிலும் தாக்கப்பட்டவர்களாகி தீவிரான் செய்தற்கரிய நியமான் நியமங்களை உத்ஸ்ருஜ்ய தவிர்ந்து காம மன்யுபிகி காமக்ரோதங்களால் பிரஷ்யந்தே பிரஷ்டர்களாய் விடுகிறார்கள்.
ஐம்புலன்களையும் வென்று கடந்தவம் செய்கின்ற முனிவர்களும் விதியால் முற்றிலும் தாக்கப்பட்டவர்களாகி செய்தற்கரிய நியமங்களை தவிர்ந்து காமக்ரோதங்களால் பிரஷ்டர்களாய் விடுகிறார்கள். असङ्कल्पितमिवेह यदकस्मात् प्रवर्तते நிவர்த்தியாரம்பமாரப்தம் நனோ தெய்வஸ்ய கர்ம தத். இவ்வுலகில் ஆரப்தம் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்பம் காரியத்தை நிவர்த்திய தடை செய்து மாறாக அசங்கல்பித்தம் நெஞ்சாலும் நினையாத எது அக்கஸ்மாத் ஏவ அக்கஸ்மாத்தாயே பிரவர்த்தத்தை நேரிடுகிறதோ தத் அது தெய்வஸ்ய தெய்வத்தின் கர்மனனு செயலன்றி வேறு இல்லை. இவ்வுலகில் ஆரம்பிக்கப்பட்ட காரியத்தை தடை செய்து மாறாக நெஞ்சாலும் நினையாத எது அகஸ்மாத்தாயே நேரிடுகிறதோ அது தெய்வத்தின் செயலே அன்றி. ஏதயா தத்வயா புத்தியா संस्तभ्यात्मानमात्मना व्याहतेऽप्यभिषेके मे परितापो न विद्यते. மே எனக்கு வியாகத்தே மறுத்து விடப்பட்டதாகிய அபிஷேகே பட்டாபிஷேக விஷயத்தில் ஏத்தையா இந்த மேற்சொல்லிய தத்வயா சர்வ சாஸ்திரங்களின் சாரமான புத்தியா அறிவினாலும் ஆத்மனா ஸ்வபாவத்தன்மையாலும் ஆத்மானம் மனதில் சம்ஸ்தப்ய உற்சாகமுண்டாகி பரிதாபக அப்பி மன சஞ்சலம் என்பதே வித்தியத்தேன உண்டாகவில்லை. எனக்கு மறுத்துவிடப்பட்டதாகிய பட்டாபிஷேக விஷயத்தில் இந்த மேற்சொல்லிய சர்வசாஸ்திரங்களின் சாரமான அறிவினாலும் ஸ்வபாவத்தன்மையாலும் மனதில் உற்சாகமுண்டாகி மன சஞ்சலம் என்பதே உண்டாகவில்லை. தஸ்மாத் பரிதாபஸ்ஸம்ஸ்த்வமப்யனுவேதாய மாம் பிரதிசம்ஹாரய க்ஷிப்ரம் அபிஷேச்சனிகீம் கிரியாம். தஸ்மாத் ஆதலால் துவம் அப்பி நீயும் மாம் என்னை அனுவிதாய அனுசரித்து அப்பரிதாபகா சன் மன சஞ்சலத்திற்கு இடம் கொடாதவனாகி க்ஷிப்ரம் தட்சணமே ஆபிஷேச்ச நீக்கிம் பட்டாபிஷேக கிரியா முயற்சியை பிரதிசம்ஹாரைய முற்றிலும் நிறுத்திவிடக்கடவை. ஆதலால் நீயும் என்னை அனுசரித்து மனச்சஞ்சலத்திற்கு இடம் கொடாதவனாகி தட்சணமே பட்டாபிஷேக முயற்சியை முற்றிலும் நிறுத்திவிடக்கடவை. ஏபிரேவ घटैः सर्वैरभिषेचन संभृतैः मम लक्ष्मण तापस्ये व्रतस्नानं भविष्यति. லக்ஷ்மணா லக்ஷ்மணா மம எனக்கு தாபஸ்யே துறவிர அபியாச ஆரம்ப பிரசக்தியில் அபிஷேச்சன சம்பிருதைஹே பட்டாபிஷேகத்தின் பொருட்டு சித்தமாய் வந்திருக்கின்ற ஏபிஹி இந்த சர்வைஹி கட்டைஹி ஏவ எல்லா பூர்ண கும்பங்களை கொண்டே விரதஸ்நானம் பூர்வ சங்கல்ப ஸ்நானமானது பவிஷ்யத்தி இப்பொழுதே நடைபெறட்டும். லக்ஷ்மணா எனக்கு துறவிர அபியாச ஆரம்ப பிரசக்தியில் பட்டாபிஷேகத்தின் பொருட்டு சித்தமாய் வந்திருக்கின்ற இந்த எல்லா பூர்ண கும்பங்களை கொண்டே பூர்வ சங்கல்ப ஸ்நானமானது இப்பொழுதே நடைபெறட்டும். அத வாக்கியம் மமைத்தேன ராஜத்ரவ்யமயேன தோ உத்ருதம் மே ஸ்வயம் தோயம் விரதாதேசம் கரிஷ்யதி. ராஜதிரவியமயேன யுவராஜாவுக்கு உபயுக்தங்களாகிய மங்கள திரவியங்களால் கலக்கப்பெற்றிருக்கிற ஏத்தேன இதை கொண்டு மம எனது தூ இப்பொழுதிய காரியத்திற்கு கிம் அனுகுணமாய் விளங்குவது என்பது எப்படி? அத்தவா அனுகுணமாய் இராது என்கிறபடியால் மே எனது விரத்தாதேசம் பூர்வ சங்கல்ப வைதிக கிரியைக்கு ஸ்வயம் அதற்கென்றே உத்ருத்தம் உத்தேசித்து கொண்டுவரப்பட்டதாகிய தோயம் தீர்த்தம் கரிஷ்யத்தி உபயோகிக்கப்படட்டும். யுவராஜாவுக்கு
உபயுக்தங்களாகிய மங்கள திரவியங்களால் கலக்கப் பெற்றிருக்கிற எதைக் கொண்டு எனது இப்பொழுதிய காரியத்திற்கு அனுகுணமாய் விளங்குவது என்பது எப்படி? அனுகுணமாய் இராது என்கிறபடியால் எனது பூர்வ சங்கல்ப வைதீக கிரியைக்கு அதற்கென்றே உத்தேசித்து கொண்டுவரப்பட்டதாகிய தீர்த்தம் உபயோகிக்கப்படட்டும். மாச்ச லக்ஷ்மண சந்தாப்பம் கர்ஷேர்லக்ஷ்மியா விபர்யயே ராஜ்யம் வா வனவாசோ மகோதயः. லக்ஷ்மியாக ராஜ்ய அதிகாரத்தோடு விபர்யயே உரிமை ஒழிந்திருக்கும் விஷயத்தில் சந்தாப மனக்லேசத்தை மா கார்ஷீஹி நீ அடையாதே. ராஜ்யம் வா சக்கரவர்த்தியாய் ஆளுகை என்பதும் வனவாசகா வா சிந்தையும் காரிய பொறுப்புமின்றி தேசம் தேசமாய் சஞ்சரித்து வருகிற இவ்விரண்டில் வனவாசக வனவாசம்தான் மகோதய மேலானது. லக்ஷ்மணா ராஜ்ய அதிகாரத்தோடு உரிமை ஒழிந்திருக்கும் விஷயத்தில் மனக்லேசத்தை நீ அடையாதே. சக்கரவர்த்தியாய் ஆளுகை என்பதும் சிந்தையும் காரிய பொறுப்புமின்றி தேசம் தேசமாய் சஞ்சரித்து வருகிற இவ்விரண்டில் வனவாசம்தான் மேலானது. ந லக்ஷ்மணாஸ்மின் கலு கர்ம விக்னே மாத்தாயவீயஸ்யத்தே சங்கிதவ்யா தெய்வாபிபன்னா ஹி வதத்யனிஷ்டம் ஜானாசி தெய்வம் ச ததா பிரபாவம். லக்ஷ்மணா அஸ்மின் இந்த கர்ம விக்னே காரியம் தடைப்பட்ட விஷயத்தில் யவீயசி இளைய மாதா தாய் அதி சங்கிதவ்யா ந காரணபூதையாய் எள்ளளவும் சந்தேகப்பட பாத்திரமாய் ஆகாள். ஹீ ஏனெனில் தெய்வாபிபன்னா தெய்வத்தினால் ஏவப்பட்ட அவள் அனிஷ்டம் அனிஷ்டத்தை வதத்தி இப்பொழுது விதித்து அருளுகின்றாள். தெய்வம் ததா பிரபாவம் ச அத்தன்மை ஆகிய மகிமையுடையதென ஜானாசி கலோ நீ அறியாயோ. லக்ஷ்மணா இந்த காரியம் தடைப்பட்ட விஷயத்தில் இளைய தாய் காரணபூதையாய் எள்ளளவும் சந்தேகப்பட பாத்திரமாயாகாள். ஏனெனில் தெய்வத்தினால் ஏவப்பட்ட அவள் அனிஷ்டத்தை இப்பொழுது விதித்து அருளுகின்றாள். தெய்வம் அத்தன்மையதாகிய மகிமையுடையதென நீ அறியாயோ. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே அயோத்தியாகாண்டே 12 सर्गः।